பழுவூர் அரசர்கள் அத்தியாயம் 19 கல்வெட்டு தகவல் 19 பராந்தக சோழரின் சமகாலத்திய ராஷ்டிரகூட வேந்தர்கள் 2ஆம் கிருஷ்ணன், 3ஆம் இந்திரன், 4ஆம் கோவிந்தன், 3ஆம் அமோகவர்ஷன், 3ஆம் கிருஷ்ணதேவன் ஆகியோர். இதில் 4ஆம் கோவிந்தன் என்பவர் பராந்தக சோழரின் மருமகனாவார். இலங்கை எனப்படும் ஈழத்திலிருந்து வீரன் ஒருவன் ஓலை தாங்கி வந்துள்ளான் என்றவுடன் பரபரப்பானான் ராஜசிம்ம பாண்டியன். அவசர கால கூட்டம் உடனடியாக மதுரை அரண்மனையில் கூட்டப்பட்டது. அமைச்சர் தென்னவன் சீராளன், முக்கிய தளபதிகள், உப தளபதிகளோடு கூடிய கூட்டமானது ஈழத்திலிருந்து வந்திருக்கும் அந்த வீரனின் வரவிற்காக காத்திருந்தது. என்றும் இல்லாத அதிசயமாய் இக்கூட்டத்திற்கு பாண்டிய இளவரசனான வீரபாண்டியனும் வந்திருந்தான் என்பதால் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் அதிகம் என்று அனைவருக்கும் புரிந்தது. ஈழத்து மன்னனிடமிருந்து இந்த வேளையில் என்ன தகவல்? சோழத்தோடு போர் மூண்டிருக்கும் இந்த வேளையில் ஈழத்து அரசன் நம்மை நாடுவதன் காரணம் என்னவாக இருக்கும்? எவரேனும் இது பற்றி யோசித்தீர்களா? கேட்டான் பாண்டிய வேந்தனான ராஜசிம்மன் அவசரமாக. ஒரு சிறு திருத்தம் அரசே. ஈழத்து அரசர் நம்மை நாடவில்லை, நாம் அவரை நாடினோம். அதற்கான பதிலாக வந்திருக்கும் இவ்வோலை என்றார் அமைச்சர் தென்னவன் சீராளன் அமைதியாக. நாம் நாடினோமா? என்ன சொல்கிறீர் அமைச்சரே? எவர் செய்த ஏற்பாடு இது? சோழத்தை வெல்ல நமது வீரம் போதாது என்று முடிவு செய்தது எவர் இங்கு? கோபமானான் ராஜசிம்ம பாண்டியன். மன்னிக்கவும் அரசே, தங்களை மீறி ஈழத்தை நாடியது தவறுதான் என்றாலும் பாண்டியத்திற்கான பெரும் நன்மை இதில் அடங்கியிருக்கிறது என்பதால் நானும் உடன்பட வேண்டியதாயிற்று இச்செயலுக்கு என்றார் அமைச்சர் பணிவோடு. தங்களின் விசுவாசத்தினை நான் நன்கு அறிவேன் அமைச்சரே. என்றாலும் என்னை கூட கலந்து ஆலோசிக்காமல் உங்களை இச்செயலை செய்ய வைத்த பெரும் சக்தி எதுவென்று அறிந்து கொண்டே ஆக வேண்டுமல்லவா? கேட்ட ராஜசிம்மனின் வார்த்தைகளில் கோபம் கொப்பளித்தது. நான் தான் செய்தேன் தந்தையே என கூறி எழுந்து நிற்கும் தனது மகனான வீரபாண்டியனை வெறித்து பார்த்தான் ராஜசிம்மன். வாலிப வயதில் தற்போதுதான் அடியெடுத்து வைக்க தொடங்கியிருக்கும் தனது மகனை கூர்மையாக பார்த்தான். கண்கள் சிவக்க தொடங்கின. இது அரசவை வீரபாண்டியா, நம் அரண்மனை அல்ல. நீ எடுக்கும் முடிவுகளை எல்லாம் உன் விருப்பம் போல செயல்படுத்த. அத்தனையும் தாண்டி நீ பேசிக் கொண்டிருப்பது பாண்டியத்தின் வேந்தனிடத்தில். எதையும் கூறும் முன்பு 1000 முறை யோசிக்க பழகு. கூடவே அரசே என்று பேச பழகு என்று எச்சரித்தான் ராஜசிம்மன். மன்னிக்கவும் அரசே, எம் தேசத்திற்கான நன்மை இதில் அடங்கி இருப்பதால் ஈழத்து அரசரின் உதவி கேட்டு அனுப்பியிருந்தேன். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றான் வீரபாண்டியன் மெதுவாக. அவனது முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. சோழத்தை வெல்ல ஈழத்திடம் படை உதவி கேட்டாயா? என்னை ஆலோசிக்காமலா? சரி, அது ஒருபுறம் இருக்கட்டும். வரும் தகவல் நமக்கு சாதகமாக இருப்பின் வேறு விஷயம். ஒருவேளை பாதகமாக இருந்துவிட்டால்? கோபமாக கேட்டான் ராஜசிம்மன். அப்படி எதுவும் நேராது என்ற நம்பிக்கை உண்டு அரசே என்றான் வீரபாண்டியன். நம்பிக்கை என்ற இந்த ஒரு வார்த்தையை நம்பித்தான் பல சாம்ராஜ்யங்கள் காணாமல் போயிருக்கின்றன என்பதை அறிவாயா நீ? நாம் உதவி கேட்டு அனுப்பிய செய்தி இந்நேரம் சோழத்திற்கு தெரியாமல் தான் இருக்குமா? அல்லது ஈழத்து அரசனே சோழர் பக்கம் திரும்பியிருந்தால் என்ன செய்வாய்? தேவையில்லாமல் ஒரு எதிரியை நீயே கம்பளம் விரித்து வரவேற்கிறாய் என்பது புரியவில்லையா உனக்கு? வார்த்தைகளை நெருப்பாக இறைத்தான் ராஜசிம்மன். சற்று பொறுமையாக கேளுங்கள் அரசே. நமது படையை விட 2 மடங்கு பலம் கொண்ட பெரும் படையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் சோழன் என்ற உறுதியான தகவல் வந்தது எங்களுக்கு. தற்போதைக்கு உடனடியாக நமது வீரர்களின் எண்ணிக்கையோ படை பலத்தையோ அதிகரிக்கவும் நம்மால் இயலாது என்பதால் சோழத்தை எதிரியாக நினைக்கும் ஈழத்தின் உதவியை நாடினேன் என்றான் வீரபாண்டியன் பொறுமையாக. அரசியலில் நிரந்தரமான எதிரி என்று எவரும் இல்லை வீரபாண்டியா. காலத்திற்கு ஏற்ப நட்பும் எதிர்ப்பும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இந்த அரசியல் களத்தில் அது எப்போதும் அப்படித்தான் என்றான் ராஜசிம்மன். இருக்கலாம் அரசே, தற்போதைய நிலை என்பதும் கவனிக்கப்பட வேண்டியது இல்லையா? ஈழத்து அரசர் 5ஆம் காசிபனின் முக்கிய அரசியருள் ஒருவர் பல்லவ குல இளவரசி. பல முக்கிய முடிவுகள் அவர் வழியாகத்தான் எடுக்கப்படுகின்றது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்ட பிறகுதான் இதை செய்ய துணிந்தேன் என்றான் வீரபாண்டியன். ஓ, எதிரிக்கு எதிரியானவனை பயன்படுத்திக் கொள்வதை ராஜதந்திரம் என நினைக்கிறாய்? இருக்கட்டும். இதை என்னிடத்தில் கூறாமல் என் அமைச்சர் மூலமே செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் ராஜசிம்மன். வார்த்தைகளில் வெம்மை தெரித்தது. நீங்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்பது தெரியும்.
அதே சமயம் பாண்டியத்திற்கான நன்மை பயக்கும் என உறுதியாக தெரிந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அதனால்தான் என்று இழுத்தான் வீரபாண்டியன். நன்மை பயக்குமா இல்லையா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் வீரபாண்டியா. ஒருவேளை நீ செய்த இந்த காரியம் பாண்டியத்திற்கு எதிராக திரும்பிவிட்டால் நீயும் அமைச்சரும் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் ராஜசிம்மன் கடுமையாக. அரசே, ஈழத்து வீரர் தங்களை காண அனுமதி கேட்டு வந்துள்ளார் என்ற வாயிற்காவலனின் குரல் அனைவரையும் திரும்ப வைத்தது. வரச் சொல்லுங்கள் என்ற ராஜசிம்மனின் வார்த்தைகள் அங்கிருந்தோரை கலக்கமடைய வைத்தன. வீரன் உள் நுழைந்தான். அரசனையும் அவையோரையும் வணங்கினான். தன் கையில் இருந்த ஓலையை எடுத்தான். உமது மன்னர் கொடுத்து அனுப்பியிருக்கும் ஓலையை நீயே வாசிக்கலாம் வீரனே என்றான் ராஜசிம்மன். ஓலையை பிரித்து வாசிக்க ஆரம்பித்தான் அந்த வீரன். மேன்மை தாங்கிய பாண்டிய வேந்தருக்கு ஈழத்து அரசரான காசிவனின் வணக்கம். தங்களின் இக்கட்டான நேரத்தில் எம்மை நினைவு கூர்ந்தமைக்கு நன்றிகள் முதற்கண். சோழருக்கு எதிரான போரில் படை உதவி கேட்டு அனுப்பிய தகவல் தங்களின் வீரனின் மூலம் வந்தது. நட்புறவு கோரி கை நீட்டி உள்ளீர்கள் எனும்போது கைகுலுக்கிக் கொள்வதுதான் ஈழத்தின் முறை. பெருகி வரும் சோழத்தின் வளர்ச்சி சுற்றியுள்ள பிற நாடுகளுக்கு ஆபத்து என்பதனை ஈழமும் உணர்ந்து உள்ளது. எனவே தாங்கள் கேட்டிருந்தபடி பெரும் படை ஒன்றை எமது தளபதியார் சக்க சேனாதிபதி என்பவர் தலைமையில் அனுப்பியுள்ளோம். பெரும்படை என இங்கு நான் குறிப்பிடுவது வெறும் பேச்சிற்காக அல்ல. பல பேரரசுகளை உள்ளடக்கிய முழு நாவலந்தீவினையே வெல்ல இந்த படை போதுமானது. இந்த ஓலை தங்கள் கையில் கிடைத்த ஒரு வார காலத்திற்குள் ஈழத்திலிருந்து எமது படை புறப்பட்டு பாதி வழியில் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த புரிந்துணர்வு இனி வரும் காலங்களிலும் இனிதே தொடரட்டும் என்ற வேண்டுதல்களுடன் ஈழத்து அரசன் காசிபன். படித்து முடித்த அந்த ஈழத்து வீரன் நிமிர்ந்து பாண்டிய மன்னனை நோக்க ராஜசிம்மனோ ஒரு கணம் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருந்தான். இளவரசனான வீரபாண்டியனுக்கும் அமைச்சர் தென்னவன் சீராளனுக்கும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி தாங்கவில்லை. தங்களின் கோரிக்கையை ஏற்று ஈழ மன்னன் படை அனுப்பியிருக்கும் தகவலை அறிந்தவுடன் இப்போதே வென்று விட்டதாக உணர்ந்தனர் இருவரும். நல்லது வீரனே, உமது அரசரிடம் சென்று எங்களின் நன்றியை தெரிவித்துவிடு. காலம் அனுமதிப்பின் இதற்கான கைமாறு விரைவில் செய்யப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்ததாக கூறு என ராஜசிம்மன் உத்தரவிட வணக்கம் கூறி விடைபெற்றான் ஈழத்து வீரன். இப்போது மகிழ்ச்சிதானா வீரபாண்டியா? நீ நினைத்தபடியே பெரும் படை உதவி கிடைத்துவிட்டது. சோழத்தையும் வென்றுவிடலாம் எளிதாக. ஆனால் பாண்டியத்தின் வீரம்தான் குறைத்து மதிப்பிடப்படும். ஈழத்தின் படை வந்ததால்தான் சோழத்தை வெல்ல முடிந்தது என்று நாளைய வரலாறு பேசும் என்றான் ராஜசிம்மன். அவன் குரலில் வேதனை தொனித்ததை உணர முடிந்தது அனைவராலும். அரசே, நடக்கவிருக்கும் போர் ஒரு சாதாரண போர் அல்ல என்பது தாங்கள் அறிந்ததே. நம்மை பொறுத்தவரை இது வாழ்வா சாவா என்ற நிலை. இப்படி ஒரு நிலையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு என்றபின் ஈழத்தின் உதவி என்பது மிக மிக அவசியமானது. நாட்டின் நலன் கருதி இதனை ஏற்றே ஆக வேண்டும் அரசே என்றார் அமைச்சர். புரிகிறது. நமது மக்களுக்கான நலன் என்ற பிறகு நம் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமேதும் இல்லை என்பதால் ஈழத்தின் உதவியை ஏற்கத்தான் வேண்டியுள்ளது. இருக்கட்டும், முதலில் எதிரியை வெல்வோம், அதன் பிறகு மற்றவற்றை கவனிப்போம். ஈழத்து படைகள் நம்மிடத்தில் தரையிறங்கிய பிறகு உடனடியாக சோழத்தின் மீது தாக்குதலை தொடங்க வேண்டி வரும் என்று ராஜசிம்மனை சட்டென்று இடைமறித்தார் தளபதி. அரசே, முதல் தாக்குதல் எதிரிகளிடமிருந்து வரட்டுமே, அதற்கு தகுந்தாற் போல பதிலடி கொடுப்போம் நாம் என்றல்லவா கூறியிருந்தீர்கள் என்று கேட்டான் தளபதி. ஆம், அப்படி கூறியது உண்மைதான். ஆனால் தற்போதைய நிலை வேறு. ஈழத்தின் பெரும் படையும் நம்மோடு வருகிறது என்ற பிறகு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இம்முறை சோழத்தின் உள் நுழைந்து தாக்கப் போகிறோம். தலைநகரான தஞ்சையையும் கைப்பற்றி வர எண்ணம் என ராஜசிம்மன் கூறி முடிக்க, நிச்சயம் வெல்வோம் அரசே என உறுதிபட தெரிவித்தார் தளபதி. வாழ்க பாண்டியம், வாழ்க ராஜசிம்மர் என அவையில் குரல்கள் உயர்ந்து ஒலிக்கத் தொடங்கின. ஈழத்திலிருந்து பெரும் படை ஒன்று பாண்டியத்திற்கு துணையாக வருகிறது என்ற தகவல் சோழத்திற்கும் வந்தடைய வெகு நேரம் ஆகவில்லை. கடல்புறத்தே இருந்து சோழத்து ஒற்றர்களின் தகவல் முதலாக அடைந்தது தளபதியான கொடும்பாளூராரை. விஷயம் அறிந்தவுடன் அதிர்ந்து போனார் தளபதியார். திடீரென பெரும்படையை சமாளிக்க வேண்டுமெனில் போர் திட்ட முறைகளையே மாற்ற வேண்டியிருக்குமே என தனக்குள் துவண்டு போனார். இதற்கிடையே முதலில் தாக்குதலை பாண்டியனை தொடங்க உள்ளான் என்பதை அறிந்ததும் இன்னமும் குழம்பி போனார்.
உடனடியாக அரசருக்கு இந்த தகவலை அனுப்பிவிட்டு தாமே நேரடியாக பழுவேட்டரையரை காண சென்றார் விரைந்து. தலைநகரில் உள்ள தமது பிரத்யேக மாளிகையில் தங்கியிருந்த பழுவேட்டரையர்கள் இருவரும் பழுவூர் பற்றிய சில விஷயங்களை தமக்குள் விவாதித்து கொண்டிருக்க, தளபதியார் காண வந்திருப்பதாக தெரிந்தவுடன் விரைந்தனர் முன் அறைக்கு. வரவேண்டும் தளபதியாரே, நல்வரவாக இருக்கட்டும். தங்களின் இன்றைய வரவு எவரிடமாவது சொல்லி அனுப்பியிருப்பின் நானே வந்திருப்பேனே தங்களை காண என்றார் பழுவேட்டரையர். எதற்கும் தற்போது நேரம் இல்லாமல் போனது அமுதா. எதிரி எப்போது வேண்டுமானாலும் வாசல் தொடுவான் என்ற நிலை இப்போது. அதனால்தான் நானே வந்தேன் உன்னை காண என்ற தளபதியாரின் பதட்டமான வார்த்தைகள் ஏதோ அவசர நிலை என்பதை உணர்த்தின. அது மட்டுமின்றி தம்மை அமுதா என பெயர் சொல்லியும் ஒருமையில் அழைத்ததில் இருந்தே தளபதியார் மிகவும் பதட்டமாக உள்ளார் என்பது சொல்லாமல் விளங்கியது பழுவேட்டரையருக்கு. சற்று நிதானமாகுங்கள் தளபதியாரே, சிறிது நீர் அருந்துங்கள். இந்த ஆசனத்தில் சற்று அமருங்கள். இப்போது கூறுங்கள், என்ன விஷயம்? சோழத்தின் தளபதியார் பதட்டம் அடையும் அளவிற்கு அப்படி என்ன நடந்துவிட்டது? மெதுவாக கேட்டார் பழுவேட்டரையர். நமது போர் திட்டத்தினை மாற்ற வேண்டியிருக்கும் என நினைக்கிறேன். பாண்டியத்தினை விட 2 மடங்கு அளவிலான படை என நான் இருமாந்திருந்தேன். அதற்கு ஏற்ப திட்டமும் வகுத்தீர்கள் நீங்கள். ஆனால் தற்போதைய நிலை என்ன தெரியுமா? ஈழமும் சேர்ந்து விட்டது பாண்டியத்தோடு. நம்மை விட 10 மடங்கு அளவில் பெரும் படை வருகிறது. பாண்டியத்தின் துணைக்கு இவ்வாறு இப்படை வரும்போது சோழத்தின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடுமோ இப்போரில் என்ற கவலை தோன்றுகிறது எனக்கு என்றார் தளபதியார் வேதனையோடு. அடடா, இதற்கா இத்தனை பதட்டம்? பாண்டியத்தோடு ஈழப்படை துணைக்கு வருகிறது நம்மை எதிர்க்க. அவ்வளவுதானே தளபதியாரே? பொறுமையாக கேட்டான் சின்ன பழுவேட்டரையரான மறவன் கண்டன். விவரம் புரியாமல் பேசுகிறாய் மறவா. நாவலந்தீவு முழுமையுமே வெல்லக்கூடிய அளவிற்கான படையின் அளவு என்கிறார்கள் எனும் போது அதற்கான முன்னேற்பாடுகளை நாமும் செய்தாக வேண்டாமா? கோபமாக கேட்டார் தளபதியார். படைகளின் அளவோ எண்ணிக்கையோ வெற்றியை தீர்மானித்துவிட இயலாது என்பது தாங்கள் அறியாததா தளபதியாரே? பொறுமையாக கேட்டான் மறவன். அதே சமயம் வெறும் வீரம் மட்டுமே வெற்றியை தந்து விடாது மறவா. அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போதைய தேவை விவேகம் மட்டுமே என அதுவரை அமைதியாக இருந்த பெரிய பழுவேட்டரையர் கூற, அவரது பேச்சில் ஏதோ மறைந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டார் தளபதியார். என்ன செய்யலாம் என முடிவெடுத்து விட்டார் போல தோன்றுகிறது. திட்டத்தில் மாற்றங்கள் செய்தே ஆக வேண்டும் அல்லவா என்று கேட்டார் தளபதியார். தேவையில்லை ஐயா. நாம் ஏற்கனவே வகுத்த திட்டப்படியே 2 படைகளாக பிரிந்து சுழற்சி முறையில் தாக்குதல் நடத்துவோம். போரிடும் நாட்கள் அதிகமாகுமே தவிர அதிகம் இழப்பு இருக்காது என்றார் பழுவேட்டரையர். ஈழப்படைகளை எப்படி சமாளிப்பது என்பதை யோசித்து விட்டீர்களா? எதிரி என்றான பிறகு ஈழமும் பாண்டியமும் ஒன்றுதானே. இணைந்தே தாக்குவார்கள் நம்மை. எனவே இருவருக்கும் பொதுவானதாகவே இருக்கும் நமது போர் திட்டம். என்றாலும் அளவில் நம்மை விட அதிக எண்ணிக்கை கொண்ட படை என்பதால் வேறு சில ஏற்பாட்டினை இணைக்க வேண்டியிருக்கும் என்றார் பழுவேட்டரையர். அதைத்தான் நானும் அப்போதிருந்து சொல்கிறேன். வேறு சில ஏற்பாடுகளாக எதை சொல்கிறீர்கள்? சொல்கிறேன். அதற்கு முன்பு எனக்கு சில விவரங்கள் தேவை என்ற பழுவேட்டரையரை என்ன என்பது போல பார்த்தார் தளபதி. இப்போதிருக்கும் நிலையில், அதாவது ஈழமும் பாண்டியமும் சேர்ந்த பெரும் படையை எதிர்க்கப் போகும் நிலையில் நம் ஒவ்வொரு வீரனும் எத்தனை பேரை கொன்றால் வெற்றி நமக்கு சாத்தியமாகும் என்று கேட்டார் பழுவேட்டரையர். இதைத்தான் தங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன் நான். அதனாலேயே அளவில் பெரும் படை என்பதை அடிக்கடி சுட்டி காட்டினேன். நான் கேட்டிருந்த கேள்விக்கு பதில் இன்னும் வரவில்லை தளபதியாரே. குறைந்தது 100 எதிரிப்படை வீரர்களையாவது நமது ஒரு வீரன் சமாளித்தாக வேண்டும். ஆனால் இது சாத்தியமல்ல என்பதை நீயும் அறிவாய் அமுதா என்றார் தளபதியார் பொறுமையாக. ஒருவேளை எதிரிப்படையில் ஒரே நேரத்தில் 1000 வீரர்களை நம் ஒரு வீரனால் வீழ்த்த இயலும் எனில் வெற்றி நமதாகுமா என கேட்ட பழுவேட்டரையரை அதிர்ந்து போய் பார்த்தார் தளபதியார். 1000 வீரர்களையா? ஒரே நேரத்திலா? நடக்கக்கூடியதா? புரிந்துதான் சொல்கிறாயா அமுதா? படபடப்பானார் தளபதியார். முடியும் தளபதியாரே, நம்மால் முடியும். நான் கூறுகிறபடி நடந்தால் வெற்றி நம்முடையதாகுமா? மறுபடியும் கேட்டார் பழுவேட்டரையர். சர்வ நிச்சயமாக வெல்ல முடியும். ஆனால் எப்படி இது சாத்தியம் என்பதை சோழர் படையின் முதன்மை தளபதியாக நான் அறிய வேண்டியதும் அவசியம் என்றார் தளபதியார். வயதிலும் அனுபவத்திலும் என்னிலும் பெரியவர் நீங்கள். தாங்கள் சாதாரணமாக கேட்டாலே பதில் சொல்லக்கூடிய கடமை கொண்டவன் நான் என்றார் பழுவேட்டரையர் பணிவாக. எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகவே
தளபதி என்பதை அழுத்தத்தோடு கூற வேண்டியதாயிற்று. அமுதா, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதில் தவறாக எடுத்துக்கொள்ள ஏதுமில்லை, சொல்கிறேன் கேளுங்கள் என்ற பழுவேட்டரையர் எப்படி இது சாத்தியமாகும் என தன் திட்டத்தை விவரிக்க ஆச்சரியத்தில் உறைந்து போனார் தளபதியார். இத்தனை கூர்மையாக சிந்திக்க முடியுமா ஒருவனால் என எண்ணும் போதே பழுவேட்டரையர் குலத்தின் மீதான அவரது மதிப்பு முன்னிலும் உயர்ந்தது. எழுந்து சென்று பழுவேட்டரையரை கட்டி அணைத்து கொண்டார் தளபதியார். சோழத்தின் தூண்களில் முக்கியமானவர்கள் என பழுவேட்டரையர்களை சொல்வதில் சிறிது மனத்தாங்கல் உண்டு எனக்கு. ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மைதான் என்பதை இன்றுதான் உணர்ந்து கொண்டேன் என தழுதழுத்தார் கொடும்பாளூரார். அன்று கூறியதைத்தான் இன்றும் கூறுவேன் தளபதியாரே. எல்லாம் தங்களை போன்ற பெரியவர்களிடம் கற்றதும் எமது முன்னோர்களிடமிருந்து பெற்றதும் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றார் பழுவேட்டரையர். நல்லது அமுதா, மாலை மன்னரை சந்திக்கும் போது மன திருப்தியுடன் சந்திப்பேன். வெற்றி நிச்சயம் அரசே என எள்ளளவும் ஐயமின்றி கூறுவேன். தற்போது விடைபெறுகிறேன் என கூறிய தளபதி உற்சாகத்தோடு வெளியேறினார். தன்னை விட பழுவேட்டரையரின் மதி பெரியதா என்ற கோபத்தில் பலமான காற்றாய் மாறி வீசியது விதி. இந்த நிகழ்வு நடந்த 15 நாட்கள் கழித்து பெரும் புழுதி மண்டலத்தை கிளப்பியபடி நிலம் அதிர்ந்து போக ஈழத்தோடு கூடிய பெரும் படையோடு சோழத்திற்குள் நுழைந்தான் ராஜசிம்ம பாண்டியன். அவனை வெள்ளூர் எனும் ஊரில் எதிர்த்து நின்றது முதலாம் பராந்தகர் தலைமையிலான சோழர் படை. வரலாற்றில் மறக்க முடியாத பக்கம் ஒன்றினை எழுத ஆரம்பித்தது விதி வெள்ளூர் போர் நிகழ்வுகளாக. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.